ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேணுகா ஸ்ட்ரேட். எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிட்ஸ் ஸ்பெஷல் ரெசிபி. இது ஒரு ஃப்ரோசன் டெசர்ட். பால், டேட்ஸ், நட்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா சட்டுன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் தாங்க அம்மான்னு கேட்பாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரோசன் டெசர்ட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது, நோட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட மில்க் க்ரீம் இல்லைன்னா அதுக்கு பதில் ஃபுல் ஃபேட் மில்க், கொழுப்பு நீக்கப்படாத பாலை சேர்த்துக்குங்க, திக்கான பாலை சேர்த்துக்குங்க. பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, டேட்ஸு எல்லாமே 5 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். 1/4 கப்பு வெதுவெதுப்பான பாலில் போட்டு ஊற வச்சுக்கோங்க 30 நிமிஷத்துக்கு. அதே மாதிரி 1/4 கப் குளிர்ந்த மில்க் க்ரீம் எடுத்திருக்கேன். இந்த மில்க் க்ரீமை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதோட 4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து பல்ஸ் மோடில் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் இந்த ஊற வச்சுருக்கிற டேட்ஸ், நட்ஸு அதை மிக்சர் ஜாரில் சேர்த்து அதை ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து அதையும் அந்த கண்டெய்னரில் ஊற்றிக்குங்க. இப்போது ஒரு 1.5 கப் அளவு பாலை சேர்த்துக்குங்க. சில்டு மில்காக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற காய்ச்சி ஆற வைத்த பாலாக இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நறுக்கிய பாதாம் பருப்பை சேர்த்துக்குங்க. அப்புறம் அந்த பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஃப்ரீசரில் 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரை வச்சுடுங்க. 6 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஃப்ரோசன் டெசர்ட் தயாராகிடுச்சு. எல்லோருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த லாக்டவுனில் குழந்தைங்க ஐஸ்கிரீம் சாப்பிடலன்ற கவலையே இருக்காது. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஃப்ரோசன் டெசர்ட்டும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.